அமெரிக்கா போடுறது நெறைய நேரம் தப்பு கணக்கா இருக்கு. ஏலே அவன் போட்டது பூராமே கூமுட்ட கணக்கு தான். என்ன ஒண்ணு கூமுட்ட கணக்கா மாறுனோனே டக்குனு இந்த பக்கம் டாலரையும் பிரிண்ட் பண்ணி விட்டுருவான். அதுக்கப்புறம் உலகமே கூமுட்டையா அவன் முன்னாடி நிக்க வேண்டியது தான். இப்படி சொல்றதுக்கு ஆள் இருக்கு. இதுல உண்மையும் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த பயலோட கணக்கு எங்க பேக் ஃபயர் ஆச்சு அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் விவகாரத்துல தான். ஆப்கானிஸ்தானை கிழிக்க போறேன்னு உள்ள நுழைஞ்சார்கள். கிழிச்சும் விட்டார்கள். அதுலலாம் மாற்று கருத்து இல்ல. அதுக்கப்புறம் இவனுங்கனால புடிச்சவும் முடியல. அங்க உள்ள கனிம வளங்கள எடுக்கவும் முடியல. தப்பிச்சோம் பொழச்சோம்ன்னு தெறிச்சு ஓடி வந்துட்டாய்ங்க. அப்படி தப்பிச்சோம் பொழச்சோம்ன்னு தெறிச்சு ஓடி வரும்போது 2 விஷயம் பண்ணார்கள். ஒண்ணு என்னன்னா, கூடவே போய் 10 வருஷம் குடும்பம் நடத்தின ஐரோப்பாவ ஸ்பாட்லயே கழட்டி விட்டு வந்துட்டாய்ங்க. "ஏய் என்ன கிளம்பி போய்க்கிட்டு இருக்க? என்னடா எங்களுக்கு ஒண்ணுமே சொல்லல. எங்க ஆட்கள எப்படா நாங்க கூப்பிட்டுக்குவோம்?" அப்படின்னு கேட்டா, "உங்க ஆட்கள நீங்க தான் கூப்பிட்டுக்கணும். நாங்க வேற கூப்பிட்டு வரோமா?" அப்படின்னு சொல்லி கை விரிச்சுட்டார்கள். அதுக்கு அடுத்த விஷயம் அப்படிங்கிறது, ட்ரம்ப் ஒரு திட்டம் போட்டார். அதாவது ட்ரம்ப்போட எக்ஸிட் பிளான் அப்படிங்கிறது வேற டேட்டு. பைடனு என்னெல்லாம் பெண்டிங் இருக்கு. "என்ன ட்ரம்ப் இப்ப எக்ஸிட் பிளான் போட்டு வச்சிருக்கான் சார்" அப்படின்னோனே, "அத இப்பயே அழுத்தி விட்டுரு" அப்படிங்கிற மாரி பெரிய திட்டமிடல்லாம் இல்லாம வெளியில வந்தார்கள். இருந்தாலும் அமெரிக்க புத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல. அதிபர்களோட நடவடிக்கை ஒண்ணு, அமெரிக்க சிஸ்டத்தோட நடவடிக்கை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் எல்லா நேரங்கள்லயும் தயாரா இருப்பாய்ங்க. வெற்றி தோல்விங்கிறது அடுத்து. ஆனா தயாரா இருப்பாய்ங்க. நமக்கு புடிக்குதோ, புடிக்கலையோ, எதார்த்தமான உண்ம அதான். அமெரிக்க சிஸ்டம் அப்படிங்கிறது தயாரா இருக்கும். அந்த சிஸ்டம் என்ன பண்ணுச்சு, கொள்ள ஆயுதங்கள அங்கேயே விட்டாய்ங்க. மேற்கொண்டு கொஞ்சம் டெலிவரியும் மெனக்கெட்டு கொண்டு போய் அங்க கொட்டிட்டு கிளம்பி வந்துட்டாய்ங்க. என்னடா அப்படின்னு கேட்டா, இனிமே ஆப்கானிஸ்தான நாங்க கொட்டி குடுத்து செலவு பண்ணோம். நீ சுத்தி உள்ளவன் பூரா கொட்டி குடு. இல்ல அங்க இருந்து பெரிய அளவு ஆட்கள் கிளம்பி உங்கள நோக்கி தான் வருவாய்ங்கன்ட்டு கிளம்பி போயிட்டாய்ங்க. எல்லா நாடுகளுக்குமே அன்னைக்கு பதட்டம். ஆஹா! நம்ம தானே இனி எல்லைய பாதுகாக்கணும். கூடுதல் அதாவது நம்ம எல்லைய நம்ம தான் பாதுகாக்கணும். இருந்தாலும் இது கூடுதலான சிரமம். இதுல இந்தியா ஆப்கானிஸ்தான கவர்மெண்ட்டுக்கு கொட்டி குடுத்துச்சு. அது பூரா வீணாச்சு அப்படின்னு பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பதிலுக்கு நமக்குன்னு மட்டும் கூடுதலான தலைவலி. என்ன அப்படின்னா, இப்ப ரஷ்யாவ எடுத்துக்கிட்டா, ஆப்கான் போய் தான் ரஷ்யா பெரும்பாடுபட்டுச்சு. அதுக்கு ஈக்குவலா நீயும் பட்டுட்ட அப்படின்னு சொல்லி அவர்கள் கைகொட்டி சிரிக்க ஆரம்பிச்சுட்டார்கள். சீனாவ பொறுத்தவரை எங்க உய்குர் முஸ்லிம் பிரச்சனைய தட்டி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற அச்சம் அவனுங்களுக்கு. நமக்கு அங்கேருந்து தீவிரவாதிகள பாகிஸ்தான் ஆப்பரேட் பண்ணுமே அப்படிங்கிற அச்சம். இல்ல பாகிஸ்தான் மட்டும் தான் அந்த காலத்துல சந்தோஷமா இருந்தாய்ங்க. இன்னும் சொல்லப்போனா ஸ்வீட் எடு, கொண்டாடு அப்படிங்கிற மாரி பாகிஸ்தானோட உளவுத்துறையோட ஆட்டத்துக்கு அளவே கிடையாது. அடேங்கப்பா! ஏர்போர்ட்ல நின்னு காஃபி குடிக்கிறது, ஒண்ணும் பாட்டமாகாதீங்க அப்படிங்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சாய்ங்க. கல்லாப்பெட்டியே நெறஞ்சிருச்சுங்கிற மாரி தான். புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு, அது மொத நாள்ல இருந்தே பிச்சுக்கிட்டு போன மாரி தான் பாகிஸ்தானோட கல்லாப்பெட்டி நிரம்ப போதுன்னு ஒரே ஆட்டம். தலைகீழா ஆட்டம். இனிமே ஏன்டா அப்படின்னு கேட்டா, இனிமே அமெரிக்கா எங்க மூலியமா தான் ஆப்கானிஸ்தான்ல எல்லாம் பண்ணியாகணும். தாலிபான்கள் நாங்க கோட்டே கிழிக்காட்டியும் பரவால்ல. அவனுங்களே கிழிச்சுக்குவாய்ங்க. எங்ககிட்ட கோட்ட காமிச்சு ஓகேவான்னு கேட்பாய்ங்க. நாங்க ஓகே சொன்னா அந்த கோட்ட தாண்டவே மாட்டாய்ங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாய்ங்க. ஒரு 3 மணி நேரம் தான். எல்லா விஷயமும் தலைகீழா மாறிச்சு. அங்கேருந்து இவனுங்களே அடிக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. "முதல்ல நீ வா, எல்ல பிரச்சனைய தீர்த்துக்குவோம்" அப்படின்னு ஆப்கானிஸ்தான் கூப்பிட்டுச்சு. பாகிஸ்தானுக்கு அதோட சாப்டர் குளோஸ். ஐய்யய்யோ! ஐய்யய்யோ! நம்ம தான் முதல்ல மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி அப்பதான் பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருந்தாய்ங்க. இப்ப அதுக்கடுத்து எல்லா நாடுகளும் மாட்டும். இதே மாரி முழிப்பாய்ங்க அப்படின்னு அமெரிக்கா அங்க உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். நீ போய் பார்த்தியான்னு கேட்கக்கூடாது. ஆனா எல்லா நாடுகளும் அப்படி ஒண்ணும் தீண்டத்தகாதவர்கள் தாலிபான்கள் இல்லை அப்படிங்கிற முடிவை எல்லா நாட்டு கவர்மெண்ட்டும் எடுத்துச்சு. ரஷ்யாவும் எடுத்துச்சு, சீனாவும் எடுத்துச்சு, இந்தியாவும் எடுத்தோம். இந்தியாவ கூடுதலா அவனுங்க நம்புனாய்ங்க. நம்ம அவர்கள் அதாவது உங்கள எல்லா பேரும் நம்பி வெளியில வர்றது ஒண்ணு. நாங்களும் நம்பி வெளியில வர்றது ஒண்ணு. ஆனா முதல்ல உங்க மக்களுக்கு தேவையானத உன் மூலியமா நாங்க செய்கிறோம். இவ்வளவு நாள் அங்க ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சு. அதன் மூலியமா உங்க மக்களுக்கு தேவையானத செஞ்சோம். இப்ப அதை அனுப்புறோம். எந்த பிரச்சனையும் இல்லாம இப்ப என்ன தேவையோ அத அனுப்புறோம். அத நீ ஹேண்டில் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி முதல்ல தாலிபான்களுக்கு வித்தியாசமான ஒரு டோர ஓப்பன் பண்ணது இந்தியா. இத ஒரு பையனும் எதிர்பார்க்கல. அதுக்கடுத்து மெல்ல மெல்ல ஆப்கானிஸ்தான், இந்தியா கண்ட்ரோலு ஒவ்வொரு நாட்டு கண்ட்ரோல்லயும் இருக்கு. அமெரிக்கா இப்ப என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான். இப்பதான் அமெரிக்கா விரட்டி விட்ட குட்டி இயக்கங்கள்லாம் ஒண்ணு சேர்க்கிற வழியில ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. இன்னமும் இருக்காய்ங்க. அதுல அடுத்த கட்ட ஒரு பெரிய கூட்டம் அப்படின்னா நார்த்தன் ரெசிஸ்டன்ட் தான். அந்த படைகள தேடி பிடிக்க அவனுங்க கஜகிஸ்தான் பகுதிகள்ல இருக்க எல்லா உளவுத்துறையும் இப்ப அங்க ஏகபோக டச்ல இருக்கு. சரி ரைட்டு இந்த வழிய கைக்குள்ள வச்சுக்குவோம் அப்படின்னு அமெரிக்கா யோசிச்சு நடக்கும்போது தான் ட்ரம்ப் உள்ளுக்குள்ள வந்துட்டார். வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. வந்த உடனே ட்ரம்ப்புக்கு
பக்ராம் பேஸுக்கு நாங்க கொட்டி குடுத்துருக்கோம். அது என்ன சீனாவ அனுபவிக்க விட்டுருவோமா? அது எங்களுக்கு வேணும் அப்டின்ட்டாய்ங்க. ஏன்டா வேணும்னா என்னமோ நீ பொருள் குடுத்த மாரி பேசுறியேடா அப்டின்னு கேட்டா, எனக்கு வேணும் ஆட்ட செல்லாதுன்ட்டாய்ங்க. சரி சீனா அங்க ஆப்பரேட் பண்ணுதா அப்டின்னு கேட்டா, சீனாலாம் ஆப்பரேட் பண்ணல. சீனாவுக்கு அந்த அளவுக்குலாம் அங்க ஒரு ஃப்ரீ ஹேண்ட் குடுக்கல. ஆனா, இவர்களுக்கு தேவ பாகிஸ்தான் வழியா திரும்ப போறதுல அவர்களுக்கு விருப்பம் இல்ல. ஏன் அப்டின்னா, பாகிஸ்தான் ஒண்ணுமே இல்ல. இருக்கிறத சுரண்டிட்டோம். ஒழிச்சு கட்டிருவோம். அவனுங்க இருந்தனால தான் இப்ப இஸ்ரேல் தூக்கி போட்டு மிதிச்சிருக்க சவுதி நம்மகிட்ட ஓடி வராம, அவன்ட்ட போய் ஒரு டீல போட்டு சுத்திக்கிட்டு திரியிறான் அப்படின்னு அந்த கோவத்துல, இந்த பேஸ தூக்கிட்டோம்னா போதும். எல்லா பயலுக்கும் செக் வச்சிரலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாய்ங்க. தாலிபான்கள பொறுத்தவரை முடியாது போங்கடா அப்படின்ட்டாய்ங்க. இப்பதான் ஹைலைட். இந்த ஆப்கானிஸ்தான ஃபோக்கஸ் பண்ணியே ஒரு கூட்டமைப்ப உருவாக்குனார்கள். அதுல பெரிய ஆட்கள் அப்புட்ன்னா இந்தியா, ரஷ்யா, சீனா. அதுக்கடுத்து அந்த பிராந்தியங்கள சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கஜகிஸ்தான் போன்ற நாடுகள், பாகிஸ்தான் எல்லா பேரும் வந்துருவாங்க. அம்புட்டு பேரும் ஒண்ணா கூடி, தாலிபான்ல வேற நாட்டுக்கு ராணுவ தளம் கிடையாது. அவர்கள் கிட்ட வம்பு பண்ணக்கூடாது. அமெரிக்கா வெளியேறணும். அமெரிக்கா உள்ள வரக்கூடாது. அமெரிக்கா ஒரு திருட்டு பய. அமெரிக்கா ஒரு கொள்ளைக்காரன். அமெரிக்கா நாசமா போணும். பக்ராம் ஏர்போர்ட் விஷயமா எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கோம்னு எழுதி கையெழுத்து போட்டு அனுப்பிச்சு விட்டாய்ங்க. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அடி. காரணம் என்ன அப்டின்னா, ஒவ்வொருத்தனா ஸ்டேட்மெண்ட் விட்டா தனித்தனியா போய் டீல் பண்ணிக்கலாம். ஒட்டுமொத்தமா ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு தலையிட்டு, அந்த கூட்டமைப்புக்குள்ள ஆப்கானிஸ்தானு இருக்கு. அந்த கவர்மெண்ட்ட நாங்க அப்ரூவல் பண்றோம், பண்ணல அதெல்லாம் 2வது. நாடு இருக்கு. அந்த நாட்டுக்குள்ள நீ வந்து சேட்டை பண்ணக்கூடாது, நிலப்பரப்ப தூக்கக்கூடாது, அதுக்குள்ள ராணுவத்த கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அறிவிச்சது, ட்ரம்ப்புக்கு ஏகபோக டென்ஷன், அமெரிக்காவுக்கு ஏகபோக அதிர்ச்சி. இதுல என்ன கூத்துன்னா, நாள்தோறும் கூப்பிட்டு டிஃபன் குடுத்துக்கிட்டு இருந்தாய்ங்க. அந்த பையனும் சேர்ந்து கையெழுத்து போட்டிருக்கான் பாகிஸ்தான். இவன இப்ப கூப்பிட்டு மிரட்டுனா என்ன ஆகப்போது? கால்ல விழுந்து என்னைய அடிச்சு போட வச்சுட்டாய்ங்க முதலாளி, நான் மனசார போடல அப்படின்னு சொல்லப் போறான். அந்த பிரச்சனைய அப்புறமா பார்த்துக்கலாம். ஆனா, இப்ப இதுலருந்து எப்படி தப்பிக்கிறது? காரணம் என்னன்னா, இப்ப அமெரிக்கா போய் என்ன பேசினாலும் சரி, ஒரு கூட்டமைப்பா சேர்ந்து எதிர்ப்பாய்ங்க. கூட்டமைப்பா ஐநால போய் உட்கார்ந்துக்குவாய்ங்க. இன்னும் சில அமைப்புகள்ல உட்கார்ந்துக்குவார்கள். இந்த பேஸ எடுக்கிறது அப்படிங்கிறது மீண்டும் ஒரு ஆப்கான் போர உருவாக்குறக்கு சமம். உருவாக்குற அளவு அமெரிக்கா எஃபர்ட் போடணும். இப்பதான் வெளியேறிட்டு அமெரிக்கா ஊர் உலகத்த பார்த்து கைகொட்டி சிரிச்சுச்சு. நீங்க பூரா செலவு பண்ணுங்கடான்னு. அவனுங்க பூரா இப்ப செலவு பண்ணி அமெரிக்கா உள்ளேயே வர முடியாதபடி பண்ணிட்டாய்ங்கங்கிற எதார்த்தமான உண்மை ட்ரம்ப்புக்கு இப்பதான் புரியுது. அமெரிக்க ராணுவம் இனிமே சில சித்து விளையாட்டுகள பண்ணும். இதுல எப்படி அடி வாங்குனாங்களோ, அதே போல அடுத்தடுத்த விவகாரத்திலயும் அடி வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.